அன்பே மரக்கட்டளையில் பயணம் செய்யும் மணி நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்திருக்கும் ராஜாத்தி அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். இனிய இரவு வணக்கம். சிவசிவ அன்பே சேனல் அறக்கட்டளையில் பயணிக்கும் சிவபாலகிருஷ்ணன் தம்பி அவர்களுக்கும் குழுவில் பயணிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டே, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD, MA தமிழ் PhD இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய சிவபாலகிருஷ்ணன் தம்பி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஏகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பாராய்த்துறை மேவிய பரனை போற்றி, சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, காவாய் கன கதிரலே போற்றி, கைலை மலையோனே போற்றி போற்றி. திருச்செந்தூர் முருகபெருமான் பாதம் பணிந்து கோவில் வழிபாடுகளும் பரிகாரங்களும் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என முன்னோர்கள் கூற்று போல, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலய தரிசனம் பாவ விமோச்சனம். இந்த கூற்றின் போல் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், அது பால் என ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒரு கோவிலுக்கு செல்லும் பொழுது கோபுரத்தை முதலில் தரிசனம் செய்ய வேண்டும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்களையும், ஆலயத்தை தரிசனம் செய்யும் பொழுது பாவ விமோசனத்தையும் நமக்கு தருகின்றார். இப்பொழுது நாம் இந்த வாரம் கரைகண்ட ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் திருக்கோவில் திருத்தல வரலாறை பார்க்கலாம். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், சோழநாடு சோறுடைத்தது என்பார். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடித் திறந்து சிவபெருமான் என்றேன், பாடும் மின் பாடிய பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வதே என இது திருமந்திரம். சோழநாடு என்பது சோறுடைத்தது என்பார். சோழ நாட்டு சிவாலயங்களை உடைத்து காவிரியின் இருமாங்கிலும் எண்ணிறைந்த சிவாலயங்கள் சோழநாடு தன்னை சிறப்பு விளக்கிக் கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த ஸ்ரீ திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான கரைகண்டபுரம் திருத்தல வரலாறு. பொன்னி சூழ்ந்த வளம்பெருகும் சிற்பினை உடையது சோழநாடு. இதனை சென்னி நாடு, செம்பியர் நாடு, பொன்னி நாடு, வளநாடு, அபயநாடு, கிள்ளி நாடு, பேரூர் நாடு என பற்பல பெயர்களால் போற்றுவார்கள். சோழ நாட்டின் பெருமையை ஆதீன மகா வித்வானான தரிசிராபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பின்வருமாறு எடுத்துரைக்கின்றார். பூவினுள் பதுமும் போலும் பூருடல் திருமால் போதும், காவினுள் கற்பம் போலும் கலைகளுள் ஞானம் போலும், ஆவினுள் சுடரான் போலும் மரத்துள் இல்லமே போலும், நாவினுள் மெய்னா போலும் நாட்டினுள் சோழ நாடே. மேலும் சோழ நாட்டின் பெருமையை திருநாகேஸ்வர புராண ஆசிரியர், முன்னாட்டின் முன்னாடாய் சோழர் குலக்கொடியே என்ன காவிரி வழங்காட்டும் திருநாட்டின் பெருமையது கரையொப்புமை என குறிப்பிடுகின்றார். இத்தகைய சிறப்புகளை தன்னகத்தே உடைய சோழ நாட்டின் இறைவன் திருக்கோவில் கொண்டுள்ள திருத்தலங்கள் எண்ணிலடங்காதவை. அவை காவிரியின் வடகரை தென்கரை திருத்தலங்கள் என போற்றப்படுகின்றன. அவற்றுள் மூவர் முதலிகளின் பாடல் பெற்ற ஸ்தலங்களும் பெயர்கள் மற்றும் குறிப்பிடப்பெறவில்லை. வைப்பு ஸ்தலங்களும் தனி பாடல் பெற்ற ஸ்தலங்களும் தலபுராணங்களை கொண்டதும் கோயில்களும் பிற்காலத்தில் அன்பர்களால் அமைக்கப்பெற்று அபிமான ஸ்தலங்களாகவும் நிறைந்து விளங்குகின்றன. காவிரி தாயின் தென்கரை தலமாகிய திருவாடுதுறைக்கு தெற்கே காவிரியின் துணையாராகிய வீரசோழ ஆற்றின் தென்கரையில் பசுமை சூழ்ந்து விளங்கும் கிராமம் கரைகண்டபுரம். இத்திருத்தலத்தில் ஸ்ரீ தாயார் விசாலாட்சி அம்மையாரும் சமேதராக விஸ்வநாதர் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ளார். இக்கோவிலின் வரலாறு, பசுவின் உடல் முழுவதும் பால் மறைந்திருந்த போதினும் மடியின் மூலமாக பால் வெளிப்பட்டது.
சூரியன் எங்கும் பரவி இருந்த பொழுது பளிங்குக் கல்லின் மூலமே கிரகணங்கள் விரைவில் வெளிப்படுத்தும். இதுபோல நிலத்துக்கடியில் நீர் இருந்த போதிலும் தோண்டிய இடத்தில்தானே நீர் தோன்றுவது போலவும், இறைவன் எங்கும் வியாபித்திருந்த போதிலும் பெரியோர்கள் அமைத்த கோவில்களில் உள்ள மூர்த்திகளின் மூலமாகவே இறைவன் வெளிப்பட்டு உள்ளார். மிகுஞ் சுரபி எங்கும் உருக்கானா வெண்ணாத பன்முளைப்பால் விம்மி எழுவது போல வெளிப்பட்டுள்ளவன் வர்க்கோ சிவஞான சித்திரியார். எங்கும் சிவனிருப்பான் ஆனாலும் ஏசற்ற சங்கமத்துள் சர்க்குருவின் தன்னிடத்தும் லிங்கத்தும் அவினுடன் பொல்லாது அவதரித்த நிற்கினும் பால் பாவமுலை கண்ட மிகுதி பார் என சிவஞான பிரகாச வெண்பா குறிப்பிடுகின்றது. இதன் பொருள் நெஞ்சமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூஜை கொள்ள வாராய் பரம்பொருளே. ஒரு மனிதனின் இதயத்தில் அண்டத்தில் உள்ளவர் குரு பகவான், நம் பிண்டத்தில் உள்ளவர் சனி பகவான். பஞ்சாட்சரங்கள் ஆகாயம், நீர், நிலை, அனல், காற்று என ஐம்பெரும் பிண்டங்களாக ஒலிக்கின்றன. இதைத்தான் தாயுமானவர் எம்பிரான் என்னுள் இருக்கின்றார் என எடுத்துரைக்கிறார். நெஞ்சமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூஜை கொள்ள வாராய் பரம்பொருளே என அவர் எடுத்துரைக்கின்றார். இங்கனம் புறத்தே கோவில் கொண்டு விளங்கும் பெருமான் பக்தியுடன் வழிபடும் அடியார்களின் உள்ளத்தையும் கோயிலாகக் கொண்டு அருள் செய்கின்றார் என்பதே இதன் பழமொழி. இதனை நாவுக்கரசர் சுவாமிகள் காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயமாகும் என்றருளியுள்ளார் திருமூலமும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிரானுக்கே வாய் கோபுர வாயில் தெள்ளத் தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கமே கல்லா புலந்துணைதும் காலா மணி விளக்கே என்று மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கூறுகிறார். உடம்பே கோயிலாக எழுந்துள்ளது என்பதையும் சரித்திரம் சாரிர பிரதேசம் என்றுகிறது ஆகமங்கள். நோக்கிய இடமெல்லாம் நூவளரும் தங்களாக தேக்கிய தீர்த்தமாக சிவலிங்க மூர்த்தியாக ஆக்கிய தௌத்தனாலும் அடைந்தவர்க்காரமென்றும் பாக்கியமாக்கி மேலுய் பழுது முனி சென்னி நாடு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இவ்வகையில் தென்னாடுடைய தெய்வ மனம் கமலும் திருநாடாக திகழ்கிறது. திருக்கோவில் இல்லாத திருவிழாரும் பாங்கினோடு பல தளிகள் உள்ளாரும் அவையெல்லாம் ஊரல்ல என்றருளார் தாண்டக சுதரர். கற்புலனாய் காண முடியாத கடவுளை காட்டும் சாதனங்களாக கோவில்கள் விளங்குகின்றன. இவைகள் நம் முன்னோர்கள் தம் உயிரினும் மேலாக பாதுகாத்த பின் வலியனராகிய நமக்கு அருட்செல்வங்களாக வைத்துச் சென்றார்கள். நாட்டின் நலத்துக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் கோவில்கள் இன்றியமையதாக விளங்குகிறது. கோவில் விளங்க குடி விளங்கும் என ஆன்றோர்களின் அனுபவ வாக்கு. மானுடப் பிறவிதானம் வகுத்தது மணவாக்கு காயம் மானிட நைந்து மாடு மரண்மணிக்க வன்றோ என்றும் உடம்பினைப் பெற்ற பயனவாதென்னும் உடம்பினில் உத்தமனைக்கான் என்பதற்கு ஏற்ப மனித பிறவியை பெற்றவர்கள் அனைவரும் கோயில்களில் குடிகொண்ட பசுபதியாகிய பரமனை அன்பினால் வழிபட்டு அவன் வகுத்த நன்னெறியில் சென்று அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் பாதம் சரணாகதி அடைய வேண்டும். அம்பிகையின் பசு உருவம் பெற்ற வரலாறு. திருக்கைலாயத்தில் பெருமானும் திருமாலை நடுவராக கொண்டு சொக்கட்டான் விளையாடத் தொடங்கினார். சொக்கட்டான் விளையாட்டில் அம்பிகை வென்றார். தாம் வெற்றி பெற்றதாக அகந்தையுடன் கூறவே சிவபெருமான் அம்பிகையின் பசுவாக சபித்தார். தேவி தன்னை தடுத்தாட்கொள்ளுமாறு இறைவனை வேண்டினார்.
திருவாடுதுறை என்னும் தலத்தில் ஆட்கொள்வோம் என்று கூறி மறைந்தருளினார். உயிர்களாகிய நமக்கு சிறந்த பேறுகள் கிடைத்திட வேண்டி சிவபெருமான் தம் தேவியாரோடு நிகழ்த்தும் திருவிடையாடலே இந்நிகழ்ச்சியாகும். தேவி பசுவானவள் திருமால் மாடு மேய்க்கும் இடையரானார். தேரெழுந்தூரில் கோயில் கொண்டுள்ள திருமால் மருவி பெருமாள் என்ற திருநாமத்துடன் இன்றும் விளங்கி வருகிறார். தேவ மகளிர் பலரும் பசு கூட்டமாக அம்மையுடன் வந்திறங்கினார். அப்பசு கூட்டங்கள் உணர்ந்திய இடம் தற்போது மாந்தை என்றழைக்கப்படுகிறது. பகவான் அன்னை காடுகளில் மேய்ந்து திரிந்தாள். அப்பொழுது ஒரு புற்றின் மீது அன்னை காலடி குழம்புபட்டது. அவ்விடத்தினுள் சிவலிங்க மூர்த்தமாக இருந்த இறைவர் காலை உருவத்தோடு வெளியிட்டார். அம்பிகையின் திருப்பாத குழம்பு பெருமானின் திருத்தலையில் பட்டு தழும்பு தோன்றியது. அது பற்றி அத்திருத்தலம் திருக்குழம்பியம் என்று பெயர் ஏற்பட்டது. திருமுறைகளில் இத்தலம் திருக்கோப்பளம் என்று வழங்கியது. பசுவடியாகிய அம்பிகை திருவாடுதுறை என்ற தலத்தை அடைந்து ரத சப்தமி அன்று தீர்த்தத்தில் நீராடி பசு உரு நீங்கி தன்னூறு பெற்றாள். இறைவன் வெளிப்பட்டு அன்னையை அணைத்து எழுந்தருளினார். இத்திருக்கோயில் அனைத்தெழுந்த நாயகர் செப்பு திருமேனி எழிலுறக் காட்சியளிப்பதை காணலாம். கோ என்றால் பசு, முக்தியளித்த ஸ்தலமாதலால் கோமூத்தீஸ்வரம் என்று வழங்கப்படுகிறது. கோமூத்தீஸ்வரம் என்று வழங்கப்படுகிறது. கரைகண்டம் என்ற காரணம். திருவாடுதுறையில் தன்னுடைய பசு உருவம் நீங்க பெற்றதால் அதன் எல்லை அணைந்த போது அம்பிகையானவள் மகிழ்ந்து பசுவாகிய பிறவிக்கரையை கண்டன என்று திருவாய் மலர்ந்தருளினார். அவ்விடமே கரைகண்டம் என வழங்கப்பெற்றதாக செவிவழி செய்திகளில் அறிகின்றோம். இத்தலம் ஆதியில் கரகண்டம் என்று வழங்கப்பெற்றுள்ளது. நாளடைவில் மக்களின் பேச்சு வழக்கில் கரை கண்டமாக வழங்கப்பெற்றதால் சாஸ்திரத்தில் சாமிநாத முனிவர் அருளிய திருவாடுதுறை புராணத்தில் மண்ணில் அசோகமி கரம் அன்றே மன்னனின் கரம் கண்ட பேர் நன்னியது என்ற இத்தலம் இது குறித்து ஒருவரி இதனை உறுதி செய்வோம். சூரபதுமன் என்ற அவனுடைய தம்பிகளாகிய தாருகாசுரன் சிங்கமுகனும் போன்றோர் செய்த கொடுமைகளுக்கு அஞ்சி இந்திரன் தேவர்களோடு தன் மனைவி இந்திராணியோடு சோழ நாட்டிற்கு தஞ்சம் புகுந்தார். இப்பகுதியில் தேவர்கள் மறைந்திருப்பதை அறிந்த சூரபதுமனின் தங்கை அசோகமுகி இந்திரனின் மனைவியாகிய இந்திராணியை கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என முயற்சி செய்கிறார். இந்திராணியின் கரம் பற்றி இழுத்த பொழுது திருக்கோடிக்கா என்ற இடத்தில் சாத்தர் வெளிப்பட்டு இந்திராணியின் கையை பற்றிய அசோகமுகியின் கரத்தை துண்டித்து விடுகிறார். இதை உண்ணலாமேவிய ஆயிராணி பிரச மலர்கூல் மயிலோடும் கண்ணகப்பிலா வானவேர் கனகரும் வந்தன் கண்ணுற்றோர் மண்ணில் அசோகமுகி கரமற்றோ மண்ணிட மும்மரம் கண்டோர் நன்னியம் திப்பொழு துங்காரி நன்னலரைக் கேடும் வகை செய்வாம் என்று திருவாடுதுறை புராணம் இதனை தெளிவுபடுத்துகின்றது. திருவாடுதுறை புராணம் தெளிவுபடுத்துகின்றது. திருவாடுதுறை புராணம் இதனை தெளிவுபடுத்துகின்றது. இந்த இடத்தில் உன்னலம் மேவிய ஐராணி பிரசன்ன மலர்குழல் மயிலோடும் கண்ணகள் பிப்பிலா வானவே கனகரும் வந்தன் கண்ணுற்றார் மண்ணில் அசோகமுகி கரமற்றோ மண்ணிடம் மும்கர கண்டம்போர் நன்னிய திப்பொழு துங்காரி நன்னலாரை கொள்ளும் வகை சல்வோம் என்று
திருவாடுதுறை புராணம் இதனை தெளிவுபடுத்துகின்றது. அசோகமுகியின் இரு கரம் விழுந்து இடம் மாறுதலால் கரகண்டம் என்ற அன்று முதலாக பெயர் பெற்றது என்று அறிகின்றோம். இதனை கச்சியப்ப சிவாச்சாரியர் அருளி செய்த கந்தபுராணத்தில் சூரபத்மன் முதலியோருடைய கொடுமைகளையும் அசோமுகி இந்திராணிக்கு இழைத்த தீங்கினையும் விரிவாக காணலாம். ஆபத்திலிருந்து ஒரு பெண்ணை காப்பாற்றிய புராண வரலாற்றை தன்னகத்தே உடையது இத்தலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ பெண்ணின் நல்லவளாகிய பெருந்தகை ஸ்ரீ விசாலாட்சியுடன் ஸ்ரீ விஸ்வநாத பெருமான் திருக்கோவில் கொண்டு அருள்பாலித்து வருகிறார். திருக்கோவில் அமைப்பு: வீரசோழன் ஆறு பாய்ந்து வளம் பெருக்கும் தென்கரையில் அமைந்துள்ள கரைகண்ட இவ்வூரின் தொடக்கத்தில் தென்னை மரங்களும் நிறைந்து விளங்கும் இயற்கை சூழல், 4 புறங்களும் மதில்கள் சூழ்ந்த ஸ்ரீ விஸ்வநாத திருக்கோவில் கிழக்கு நோக்கி எழிலுடன் காட்சியளிக்கிறது. இத்திருக்கோவில் முகப்பு வாயில் கோபுரமின்றி உள்ளது. நுழைவு வாயிலை கடந்து எதிரே தனி மண்டபம் காணலாம். மண்டபத்தின் தென்பால் தல விநாயகர் அருள்பாலிக்கின்றார். மண்ணுலகத்தில் மரவி மசாரா எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதலுடையோர் கல்லிற்று மாமுகா பண்ணாவான் மலரடி பணிந்தே போற்றுவோம் என்ற விநாயக பெருமானை துதி செய்து வணங்கிக் கொண்டு விஸ்வநாதரை தரிசிக்க செல்வோம். முன் மண்டபத்தை அடுத்து அர்த்த மண்டபம். அங்கிருந்தபடி திரு கருவறையில் கிழக்கு நோக்கி திருச்சன்னதி கொண்டு விளங்கும் அண்டர்களின் நாயகர் ஸ்ரீ விஸ்வநாத பெருமானை கண்டு தரிசனம் செய்யலாம். சிறிது லிங்கமூர்த்தியாக இருந்தாலும் இவருடைய கீர்த்தி பெரிது. வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை தந்தருள்பவர் என்ற பெருமையையும் உடையவர். நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னை பாண்டாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கொடுத்தாந்த வேந்தனடி வெல்க, பிறப்பறைக்கும் பின்கான்றன் தன் பேய்களால் வெல்க, பிறத்தற்கு செய்யோன் பூங்குழல் வெல்க என்று நவார மனமுருகி வாழ்த்தி வழுத்திக் கொண்டு முன் மண்டபத்தின் வடவால் தெற்கு நோக்கி அருள்பாலித்து வரும் இறைவனின் அருளாது சாத்தியருள் விளங்கும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகையை மனமொழி மெய்களால் வணங்கி கொண்டு பிரகாரத்தை வலமாக வருவோம். கல்லாலின் பயமடைந்து நன்மறையார் அங்கம் கற்ற வேள்வி வள்ளலார் நால்வரும் பாக்கிரந்து பூரணாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அள்ளத்துமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து துடக்கை வெல்வோம் என்று துதி செய்து ஆலமர் செல்வராகிய ஸ்ரீ தென்முக கடவுளை வணங்குவோம். தென் பகுதி பிரகாரத்தில் பவளமல்லி மரம் உயர்ந்து விளங்குகின்றது. மலர்கள் மலர்ந்து எங்கும் மனம் பரப்புகின்றன. கன்னி மூலையில் ஸ்ரீ விநாயக பெருமானும், மேற்கு பிரகாரத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானும், வள்ளி தெய்வானையுடன் மகாலட்சுமியும் தனித்தனியே கோவில் கொண்டுள்ளனர். கருவறை கோஷ்டத்தில் மேற்கில் லிங்கோத்பவரும் வடக்கில் பிரம்மாவும் துர்க்கையும் அருள்பாலிக்கின்றனர். எதிரே ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை வணங்கி செல்கையில் பன்னீர் மரங்கள் 2 காணலாம். அம்மரங்கள் பூக்களை சுமந்து நிற்கின்றன.
தொடர்ந்து செல்கையில் ஈசன் மூலையில் தீர்த்த கிணறும் அதனை அடுத்த பைரவர் சன்னதியும் சனி பகவான் சன்னதியும் வணங்கலாம். அதனை அடுத்து கோபுர வாயிலின் உட்புறத்தில் வடக்கில் சூரியனும் தெற்கில் சந்திரனும் எழுந்தருளியுள்ளனர். நுழைவாயிலை ஒட்டி உயரமான பலாமரத்தை காணலாம். இக்கோவிலில் பலா, பவளம், பன்னீர் ஆகிய 3 விருட்சங்கள் இருப்பது சிறப்புக்குரியது. கோவிலின் திருச்சந்தியில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவன் அருளை பெற வேண்டும். ஊரை சுற்றி அமைந்துள்ள ஆலயங்கள். இத்திருக்கோவிலின் மேற்கே விநாயகர் ஆலயமும் மன்மதீஸ்வரர் ஆலயமும், கிழக்கே கிராம தேவதையான ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயமும், தெற்கே வயலின் நடுவே பிடாகாரி அம்மன் ஆலயமும் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் வடக்கே திருவாடுதுறை ஸ்ரீ கோமதீஸ்வரர் திருக்கோவிலும், மேற்கே திருமூலரின் ஸ்தலமாகிய சாத்தனூரும், தெற்கே திருக்குழம்பியம் கோலம்பநாதர் கோகிலேஸ்வரர் திருக்கோவிலும், கிழக்கே பேராவூர் சிவாலயமும் அமைந்துள்ளன. இது சிறப்பாகும். விழாக்கள் என்பது திருவாடுதுறையின் ஆதீனத்தின் ஆளுகைக்குட்பட்ட திருக்கோவில் தினசரி பூஜைகள் செவ்வென நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாதம் சோமாவார விரதங்களும் விநாயகர் சதுர்த்தியும் பிரதோஷ வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா நாளில் பஞ்ச தீர்த்தங்களில் திருவீதி உலா கோயிலை ஒட்டியுள்ள திருக்குளத்தில் தெப்போர்வசம், வீர சோழன் ஆற்றில் தீர்த்தவாரி என 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வந்துள்ளது. தற்போது ஏகதின விழாவாக நடைபெற்று வருகிறது. மண்ணிற் பிறந்தார் பெரும் பயன்மதி சூம் அண்ணலார் அடியார்தனை அமுது செய்து வித்தல் கண்ணினால் அவள் நாள்வினை பொலிவுடன் வார்த்தல் எனும் பெரிய புராண பாடலின் வரி. மனிதராய் பிறந்தவர் அனைவரும் இவ்விறைவன் நடைபெறும் திராக்களைக் கண்டு மூர்த்திகளை தரிசனம் செய்து பெருமான் திருவடிகளை போற்றுவோமாக. கந்த புராண செய்திகள். இந்திரனை கரந்துரைதல். மாயையின் புதல்வனாகிய சூரபதுமன் அசுரபுரிபவனாயினார். அவுணர்களையும் முனிவர்களையும் அந்தணர்களையும் முனிவர்களையும் தேவர்களையும் நரார்களையும் துன்புறுத்தினார். சிவபெருமான் அளித்த இந்திர நாளத்தேரில் ஏறி 1008 அண்டங்களிலும் இமைப்பொழுதில் சென்று நாயக முறையை நாளும் நடத்தி வந்தான். சூரபன்மன் ஒரு நாள் பாதாளத்திலும், ஒரு நாள் விண்ணிலும், ஒரு நாள் மற்ற பாதாளங்களிலும், ஒரு நாள் சத்தியலோகத்திலும், ஒரு நாள் வைகுந்த லோகத்திலும் உலவி மகிழ்வான். இந்திரனை சிறை செய்து அவன் தேவியை கொய்வதற்கு சூரன் நினைத்தான். சேனாதிபதியை அழைத்தான். நீ விரைந்து சென்று இந்திரனை சிறை செய்து என் முன் கொண்டு வருக என ஆணையிட்டான். அசுரர் கோன் கட்டளைப்படியே சேனை தலைவன் விண்ணுலகம் சென்று அவன் வருகையை உணர்ந்து இந்திரன் மனைவியோடு மறைந்தான். இந்திரன் மனைவியோடு பொன்னாகரை விட்டு சென்றாமையை சாய்ந்தான் அறிந்தான். பொன்னகார் புக்கன் புலம்புகின்ற தேவர்களுடன் தானும் மிகன் கவன்றான். நாரத முனிவர் அங்கே நன்னினார். சயந்தான் நடுக்க முடி எழுந்து வணங்கினான். மற்றொரு இருக்கை நல்கினார். அவரை இருத்தி பூசனை புரிந்தான். சூரனுக்கு அஞ்சி என் பெற்றோர்கள் விண்ணுலகை விட்டு அகன்றனர். சென்ற எல்லை தெரிந்திலேன், என் துன்பம் எப்பொழுது அகலும் இயம்புக என்றான் நாரதர். அதற்கு தீங்கு வந்தடையும் மாறும் நன்மைதான் சேரும் மாறும்
தாங்கள் செய்வினையாலே தத்தமய காய வள்ளலால் அங்கவை பிறலால் வரா அமுத நஞ்சிரண்டும் ஓங்கிய சுவையின் பேதம் உதவினார் சிலரும் உண்டு. நன்மையும் தீமையும் அவரவர் செய்த வினையினாலே பொருந்துவன. அவை பிறரால் வரமாட்டா. அமுதம் நஞ்சு ஆகிய இவ்விரண்டும் பெருமாளின் சுவையை மாறுபடச் செய்ததோர் யாதேனும் உண்டோ? இன்பம் அடைந்த காலை இனிதென மகிழ்ச்சி எய்தார். துன்பம் தூற்ற போதும் துண்ணெனத் துலங்கிய சோரார். இன்பமும் துன்பமும் தானும் இவ்வுடற் கிளையை வென்றா முப்புறு தொடர்பை ஓதுவார். மூவதும் உணர்ந்தார் நீரார். இன்பமும் துன்பமும் இவ்வுடலுடன் அமைந்தானே. இன்பம் வந்தபோதும் மகிழ்ச்சியும் துன்பம் வந்தபோது துளங்குதலும் நல்லறிஞர்பார் நிகழா என்ற காரணத்தை ஓர்ந்து உணர்ந்தவர்கள் வாரியவர் செல்வராவார். செல்வன் பின் வறியராவார். சிறியவர் உயர்ந்தோராவார். உயர்ந்துள்ளோர் சிறியவராவார். முறைமுறையாக நிகழும் மீது முன்னையுள் வினையுக் கண்டாய். எரிகதிர் வழங்கும் ஞால திக்கையும் இனிய தாங்கவானே. இதன் பொருள் என்னவென்றால், வறியவர் செல்வராவார். செல்வர் பின் வறியராவார். சிறியோர் உயர்வார். உயர்ந்தோர் தாழ்வார். இவை மாறி மாறி நிகழும். இந்த காரணம் முன்னை ஊழ்வினையே உலக இயற்கையும் இதுவே என பாடல் எடுத்துரைக்கின்றது. ஆக்கமும் வறுமைதானும் அல்லலும் மகிழ்வுமெல்லாம் நீக்க மில்லுயிர்கட்டென்றும் நிலை என கொள்ளற்பற்றோ. மேக்குயிர் கடவுங்கட்டில் வெண்ணிலா கதிரின் கற்றை ஓ போ வரவும் நாளும் முறை முறை பொருதி அன்றோ. இதன் பொருள் என்னவென்றால், ஆக்கமும் வறுமையும் அல்லலும் மகிழ்வும் எல்லா உயிர்களும் நிலைத்தன அல்ல. சந்திரன் வளர்தலும் தேய்தலும் என்ற காண்கின்றோம் அல்லவா? சந்திர பகவான் 15 நாட்கள் வளர்பிறையாகவும் 15 நாட்கள் தேய்பிறையாகவும் காணப்படுகிறார். மனோகாரகன் திங்கள் என்ற 27 நட்சத்திரங்களுக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர் ஆகிறார் இவர். இந்த ஆக்கமும் வறுமையும் அல்லலும் மகிழ்வும் எல்லாம் உயிர்களும் நிலைத்தன அல்ல. சந்திரன் வளர்தலும் தேய்தலும் என்று காண்கின்றோம் அல்லவா? ஆதலால் உங்கள் தாழ்வும் அவுணர்களுக்கு உயர்வு என்றும் நில்லா. இதனை மெய்யாகக் கொண்டு உருக்குரந்து போன்று தாயும் தந்தையும் நிலவு முகில் இருக்கின்றார்கள். மைந்தனே, நீ தோன்றும் முன்னே தேவர்களுக்கு துன்பம் செய்த கயாமுகசுகரன் அழியுமாறு உனது தந்தை முயன்றான். இப்பொழுது கொடிய சூரன் மாயை இன்னும் முயல்கின்றான். விரைவில் சூரன் அழிவான். உங்கள் துன்பமும் விரைந்து அகலும். இதை உறுதியாகக் கொள்வாய். விண்ணுலகத்தை அகன்று உருக்கறந்து சென்ற இந்திரன் மனைவியோடு தென் தேசம் புகுந்தான். 12 பெயரைப்படை காளியப்பதை நன்னினான். அங்கு வசித்தான். ஒரு நாள் ஒரு நந்தவன வனத்தை உண்டாக்குகின்றார். பூஜைக்குரிய புக்களை தரும் மரங்களையும் புதல்களையும் கொடிகளையும் வைத்தார். மலர்ந்த மலர்களைக் கொண்டு நாடேறும் தன் தேவியோடு சிவபெருமானை அச்சீத்திருத்தான். சீர்காழியில் இந்திரன் இருக்குங்காலத்து சூரபதுமனால் விடுவிக்கப்பட்டார். ஒற்றர்கள் உலகமெல்லாம் சென்று திரும்பியும் இந்திரனை காணவில்லை. அதனைத் தெரிந்த இந்திரன் துணைவியோடு மூங்கில் வடிவம் கொண்டு மறைந்து நின்று பூஜித்தான். அரசியல் பிழைத்தால் மேகங்கள் வழங்காது ஒளிந்தன. இந்திரன் வைத்த நந்தவனமும் நீரில்லாமல் வாடி வதங்கியது. இந்திரன் பூஜைக்கு மலரின்றி கவன்றான். சிவபெருமானிடம் விண்ணப்பித்தான். அப்பொழுது ஆகாயவாணி, இந்திரனே, நீ வருந்தாதே.
விரைந்து நலம் பெறுவாய் என்றும் அழியாத இத்தலத்து ஏதுவும் காவலேல் என்றது. அதைக் கேட்ட இந்திரன் சிவபிரான் மீது கருணை இதுவாம் என்றெல்லாம் போற்றினான். இந்திரனின் அர்ச்சனை. இந்திரன் வேண்டுகோளால் காக்கை வடிவமெடுத்துக் கொண்டு கவித்த கமண்டல நீர் பெருகி காவிரி நதியாகச் சென்றது. இந்திரன் தவன் செய்யும் வனத்திலுள்ள நந்தவனத்தை அடைந்தது. சோலையும் வாட்டம் தவிர்ந்து தளித்தது. இந்திரனும் வாட்டம் தவித்தான், மகிழ்ந்தான். நந்தவனமும் நன்கு பூத்து விளங்கியது. வண்டுகள் தேனுண்டும் முன்னரே குற்றமற்ற பூக்களை எடுத்து வந்து விதிப்படி சிவபெருமானை அர்ச்சித்துக் கொண்டு செம்பக வனத்திலே இந்திரன் இருந்தான். சிவதேவர்கள் சூரபான் கொடுமைக்கு பயந்து பூமியை அடைந்தனர். சம்பக வனத்தை நன்னினார். இந்திரனைக் கண்டு வணங்கினர். இந்திரன் தன் மனைவியுடன் ஒளிந்து தவம் செய்தலை கூறினார். இனி எல்லோரும் கைலாய இடைத்து இறைவனுக்கு விண்ணப்பித்து நம் துயரம் நீங்குவோம் என்றார். தேவர்களும் இதற்கு இசைந்தனர். இந்திரன் தேவர்களை அங்கே இருத்தி ஐராணிபால் சென்றான். தேவர்களுடன் தான் கைலைக்கு சொல்வதை அவர்களுக்கு சொன்னான். ஐராணியும் அதனை கேட்டு நடுங்கினாள். தனியே இருப்பதற்கு பெரிதும் துன்புற்றார். இந்திரனுடனே தானும் செல்ல துணிந்தார். இந்திரன் தன் மனைவி புலோமசியை தேற்றினான். அரிகர புத்தராகிய ஐயன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், நீ வருந்த வேண்டாம் என்றார். ஐயன் வரலாறு யாது என இந்திரானை கேட்க அதை இந்திரன் கூறத் தொடங்கினார். முன்பு பெண்ணுரு கொண்ட மாதவனும் பார்வதியும் துர்க்கை காடு கிளால் ஆகிய சக்திகளை மூவரோடும் தாம் ஒரு சக்தியாகலின் சிவபெருமான் அவரை விரும்பி உணர்ந்து மகாசாத்தனை தந்தருளினார். அரியும் அரணம் கூடி பெற்ற புத்திரன் ஆகலில் அவர் கரிகர புத்திரன் என்ற பெயருடன் கரிகர புத்திரனாக புவனத்து தலைமை தாங்கி உருத்திரர்களோடும் சிவபெருமான் ஆணையால் வீற்றுள்ளார். அந்த அரிகர புத்திரன் உன்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று இந்திரன் புலோமசைக்கு ஆறுதல் கூறினான். ஐயனை நினைந்தான். ஐயனும் பூரணை புட்கலை என்ற 2 சக்திகளுடன் யானையில் உதிர்ந்து எதிரில் வந்தார். இந்திரன் நான் கையிலை சென்றும் வரை புலோமசையை காத்தருள வேண்டும் என விண்ணப்பம் செய்தார். விண்ணப்பத்தை ஏற்றார். நீ கவலையில்லாமல் போய் வா என்று, அதுவரை நாம் இவர்களை பாதுகாப்போம் என்று தர்மம் அருளினார் ஐயப்பன். இந்திரனும் கைலை சென்றார். ஐயனின் மகா காலகரை அழைத்து இந்திரா மனைவி இங்கே தனித்திருக்கின்றனர், தீங்கு வராமல் இவளை பாதுகாக்க வேண்டும் என்று கைலைக்கு சென்ற இந்திரன் இறைவனை காண வேண்டும் என்று திருநந்தி தேவரை வேண்டினார். திருநந்தி தேவர் இப்பொழுது சிவபெருமான் நால்வரும் ஞான பொருளை உபதேசிக்கின்றனர், எவரும் செல்வதற்கு சமயம் அன்றோ என்று இந்திரன் துன்புற்றார். இந்திரன் கைலைக்கு சென்ற நாட்கள் பல ஆயின. இந்திராணி மனம் மெலிந்தாள். அக்காலத்திற்கு சூரபத்மனாகிய இளையாளாகிய அசமுகி என்பவள் சீகாழியை அடைந்தாள். அவளுடன் துன்முகியும் பின் சென்றாள். ஐயன் படைத்தலைவராகிய மகாகாலகர்
அவள் அறியாமல் வேறொரு இடத்தில் மறைந்து நின்றார். அசமுகி இந்திராணியை தன் உடன் பிறந்தவனுக்கு உடன்படுத்த நினைத்தாள். இந்திராணியின் முன் வந்தாள். உன்னை அடைவதற்கு சூரபத்மன் தவம் செய்திருக்கின்றான். அவன் பெரும் கீர்த்தியும் செல்வமும் அதிகாரமும் வாழ்நாளும் பெற்றுள்ளான். உன்னை என் தமையன் காணின் பதும கோமலகையாகவும் மிகவெடுத்தினேன். உன்னை விரும்பியவனை விரைந்து என்னுடன் வருக என்றாள் அப்பாவியாக அசாமுகி. இதை இந்திராணி மறுக்கிறார். இந்திராணி கொடுஞ்சொல்லை கேட்டால் 2 காதுகளையும் பொத்திக் கொண்டு விம்மினான். சிலர் சொல்லுகின்றார்கள், ஏடி நீ சொல்லிய கொடும் சொல் நீதியற்றது. தர்மம் பார்க்கவில்லையா? தக்க மாதவ கருமம் பார்ப்பதில்லையா? கற்பம் பார்ப்பதில்லையா? பிறப்பு பார்ப்பதில்லையா? உரிமை பார்ப்பதில்லையா? உறவு பார்ப்பதில்லையா? பழியும் பார்த்ததில்லையா? படை இகழ்ந்திடும் மொழியும் பார்த்ததில்லையா? முறையும் பார்த்ததில்லையா? வழியும் பார்த்ததில்லையா? வருவ பார்த்ததில்லையா? இளையும் இத்தீச்சொயல் இயம்பினார் என்றார். இந்திரன் அல்லாது எவர்பாலும் சிந்தையினேன் இல்லையெனில் தீவில் கற்புடையேன் இறப்பேன் என இந்திராணி சொல்கிறார். நீதி நெறி இல்லாதவளின் அறிவில்லாத தீய சொல் கூற்றினால் நீ இதனை மறப்பாய். எங்கன் காவலுண்டு நீ கடிதிர் செல்லென்று அசமுகி நன்று நன்று என நகைத்து சீண்டினாள். உன்னை நான் வராவிடில் வன்மையோடு இழுத்துச் செல்வேன். இது சத்தியம். மூவர் தடை செய்யும் அவர்களை ஏற்பினும் விடமாட்டேன் என்று இந்திராணியின் கையை பற்றி கடிதின் இழித்து வலிமையோடு செல்லலானான். பூனை வாய்ப்பட்ட கிளியைப் போல வாசவன் மனைவி அசாமுகி கையில் பட்டு விம்மினான். மிக புலம்பலுடன் ஓலமிட்டு ஓலம் என்றாள் இந்திராணி. எனக்கொரு கொடுமை நடக்கின்றதே, காப்பாற்ற பூவுலகில் யாரும் இல்லையா என அந்த இந்த பேச்சு ஓடிக்கொண்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் மகா காளகர் வருகை புரிகின்றார். இந்திராணியின் ஓலத்தை கேட்ட மகா காளகர் விரைந்து அவ்விடம் வந்தார். அம்மா, அஞ்சாதே. அசாமுகியின் கையை துணித்து உன்னை விரைந்து விடுப்பேன் என்றார். வீரன் உடைகேட்ட இந்திராணியின் உயிர் பெற்றவள் போல ஆயினாள். அசாமுகி மகா காளகரை கண்டார். இந்திராணியை விட்டு அப்புறம் போ என்றார் மகா காளகர். அதை கேட்ட மிக்க கடும் கோபத்துடன், இவளை காப்பாய் என்று உனக்கு கட்டளையிட்டார். ஜாவர் சொல்லுவார் என்றாள் அசாமுகி. 3 உலகத்தையும் பாதுகாக்கும் ஐயனின் கட்டளை இதே. தர்மசாஸ்தாவாக விளங்கும் ஐயப்பனின் கட்டளை என்று கூறுகிறார். என் பெயர் வீரமகா காளகன் என்றும் தன்னை தெளிவுபடுத்திக் கொள்கிறார். உடனே அசாமுகி கையில் இருந்த சூலத்தை மகா காளகர் மேல் விடுத்தார். மகா காளகர் அதனை தம் வாளால் வெட்டி வீழ்த்தினார். அசாமுகி கோபம் மிக்கவளாய் தோழியாகிய துன்முகி கையில் இந்திராணியை விடுத்தாள். பின்பு கையில் உள்ள சூலத்தை பற்றி வீரமா காளகர் மேல் விசையுடன் வந்தாள். எரிந்தவள் வாளினால் அச்சூலத்தையும் துணித்தாள். மகா காளகர் அசாமுகி தோற்றார்.
மலையை பறித்து மகாகாலகர் மேல் எறிந்தார். வாட்படை ஒடித்து கண்டாள் அசாமுகி. கருங்கடல் போல் ஆர்த்தாள். வீரமகாலனே கேள், சூரன் என் தமையன், இவளை என் தோளில் கொண்டு செல்வேன், நீ என்னை தடுக்காதே. தாரகனுடைய சேனை வீரர்கள் உன்னை கண்டால் கொன்று விடுவார்கள். அன்றியும் உன்னை நான் உண்பேன், உண்டாலும் என் பசி தீராதே என்று உன்னை விடுத்தேன். மீண்டு போய் எளியவன் நீ இரவாதே என்று சசியைச் சென்றிடத் துணிந்தாள். புலோமசை என்ற இந்திராணியை தூக்கிக் கொண்டு அசாமுகி சென்றான். வீரன் போகாதே நில் என்று சொன்னார். உடைவாளை உருவி அசாமுகி கூந்தலை பிடித்து இழுத்து இந்திராணியின் தொட்ட கையை வெட்டினார். இந்திராணியை விடுவித்தால் பின்னர் அசாமுகி காலால் உதைத்து தள்ளி நிலத்திலே உருட்டினார். அயலில் நின்ற துன்முகியின் கையை வெட்டினார். அவளையும் உருட்டினார். நாரதர் செயலை இந்திரனுக்கு இயம்பினார். கேட்ட இந்திரன் நந்தியம்பெருமானை அணுகி விடைபெற்றுக் கொண்டு சீர்காழியை அடைந்தார். சீர்காழியை அடைந்து ஐயப்பனின் தூதரான வீரமகா காலகரை கண்டார். தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதார். ஐயனே, தாங்கள் இக்காலகட்டங்களில் எனக்கு செய்த இந்த பேர்க்கரிய மிகப்பெரிய இந்த உதவியை நான் மறவேனா என அருளுகின்றார். அப்பேற்பட்ட சிறந்த ஸ்தலமாக விளங்குவது கரைகண்டபுரம். இதில் இந்த கரைகண்டபுரத்தில் நம் திருநாந்த சம்பந்த பெருமான் திருநீற்று பதிகம் என்னும் ஒரு பதிகத்தை பாடியுள்ளார். அப்பாடலை கேட்கும் பொழுது மனம், அறிவு, தெளிவு நாம் அனைத்தும் பிறவி பயனை அடைகின்றோம். அதை நாம் பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் எழுதிய திருநீற்று பதிகம், பண் காந்தாரம். இது 2ஆம் திருமுறையில் வழிபடப்படுகிறது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவார் வாயுமை பாங்கன் திரு ஆலவாயன் திருநீரு, வேதத்தில் உள்ளது நீரு, மின் துயர் தீர்ப்பது நீரு, ஓதம் தருவது நீரு, உண்மை தவிர்ப்பது நீரு, ஊத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீதா புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே, முக்தியை தருவது நீரு, முனிவராவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பக்தியை தருவது நீரு, பறவையினியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயன் திருநீரு, காண இனியது நீரு,
காவினை தருவது நீரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானம் தகைவது நீரு. மதியை தருவது நீரு. சேனம் தருவது நீரு. திருவாலவாயன் திருநீரு. ஊசையினியது நீரு. புண்ணியமாவது நீரு. பேசையினியது நீரு. பெரும் தவந்தோர்க்கெல்லாம் ஆசை கொடுப்பது நீரு. அந்தமமாவது நீரு. தேசம் புகழ்வது நீரு. திரு ஆலவாயன் திருநீரு. அரும் தவமாவது நீரு. அவளமறுப்பது நீரு. வருந்தணிப்பது நீரு. வானம் அளிப்பது நீரு. பொறுத்தவாது நீரு. புண்ணியர் பூசும் வெந்நீரு. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திருவாலவாயன் திருநீரு. எயிலது அட்டது நீரு. இருமைக்கு உள்ளது நீரு. பயிலப்படுவது நீரு. வாகியமாவது நீரு. துயிலை தடுப்பது நீரு. சுத்தமதாவது நீரு. அகிலை பொறும் தள்ள சூழத்தளாவாயும் திருநீரு. ராவணன் மேலது நீரு. என்ன தகுவது நீரு. பாரபணமாவது நீரு. பாவம் மறுப்பது நீரு. தாராவணமாவது நீரு. தத்துவமாவது நீரு. ஆரபணங்குந்திரும் மேனி. ஆலவாயன் திருநீரு. ஆலவாயன் திருநீரு. மாளுடன் அடியாத வண்ணமும் உள்ளது நீரு. மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யாது வெண்பொடி நீரு. ஏல உடம்பினர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. ஆலமதுண்ட மிட்டொரு மல்லவாளையன் திருநீரு. குண்டிகை கையர்களோடு சாக்கிய கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு. கருத இனியது நீரு. எண்டிசைப்பட்ட பொருளார் எந்த தகையதும் நீரு. அண்டத்தவர் பணிந்தேற்றும் ஆலவாயன் திருநீரு. ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் ஊசுரான் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னாருடன் திப்பிரியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. வல்லவர் நல்லவர் தாமே.
வல்லவர் நல்லவர் தாமே. மந்திரமாவது நீரு வானவர் மேலுது நீரு. சுந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு. தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு. செந்துவார் வாயுமை பங்கன் திரு ஆளவான் திருநீரு. வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு. ஓதத் தருவது நீரு உண்மை தவிப்பது நீரு. ஓதத் தருவது நீரு உண்மையுள்ளது நீரு. சீத புனல்வயல் சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரு. முக்தி தருவது நீரு முனிவராவது நீரு. சத்தியமாவது நீரு சத்தியமாவது நீரு. தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு. பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு. திரு ஆலவாயன் திருநீரு. திரு ஆலவாயன் திருநீரு. காண இனியது நீரு கவினை தருவது நீரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு. சீரம் தருவது நீரு திரு ஆலவாயன் திருநீரே. ஊச இனியது நீரு புண்ணியமாவது நீரு. பேச இனியது நீரு பெரும் தவந்தூர்க்கெல்லாம் நீரு. ஆசை கொடுப்பது நீரு அந்தமமாவது நீரு. தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயன் திருநீரு. அருந்தவமாவது நீரு அவல மறுப்பது நீரு. வருந்த தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு. பெருந்தவமாவது நீரு புண்ணிய பூசும் வெந்நீரு. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரு. எயிலது அட்டது நீரு இருமைக்கு உள்ளது நீரு. பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு. துயிலை தடுப்பது நீரு சுத்தமாவது நீரு. அயிலை பொலிதரு சூழ தாழவாயன் திருநீரு. ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு. பிராவணமாவது நீரு பாவமறுப்பது நீரு. தாரவணமாவது நீரு தத்துவமாவது நீரு. ஆரணகுவின் திருமேனி ஆலவாயன் திருநீரு. மாலோடான் அறியா வண்ணம் உள்ளது நீரு. மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்வெண் பொடி நீரு. ஏல உடம்பின தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. ஆழமதுண்டாமிற்றொல்லாவாயன் திருநீரு. குண்டிகை கையர்களோடு சாங்கியர் கூட்டமும் கூட கண்டிகை விட்டது நீரு.
கருத இனியது நீரு. எண்டிசைப்பட்டார் பொருளார் ஏத்தம் தகையது நீரு. அண்டத்தவர் பணிந்தீர்க்கும் ஆலவாயின் திருநீரு. ஆலவாயின் திருநீரு. ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயின் திருநீற்றை போற்றி புகழ் இனிலாவும் பூசுரான் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னுடலற்ற திப்பினியாயின தீரா. சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நால்வர் தாமே. வல்லவர் நால்வர் தாமே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அதாவது சிவபெருமானின் பெருமைகளை கரைகண்டபுரம் என்னும் நூலில் அழுந்துரையுள்ள திருஞான சம்பந்தர் ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் திருக்கோவிலின் வரலாறுகளையும் அங்கு திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பாசுரங்களை நமக்கு சிறந்த மொழியில் அருள பதிகம் படிக்க ஏற்படுத்தி கொடுத்த எமையாளும் பஞ்சாட்சர நாயகன் சிவபெருமான் கைலேங்கிரி மலையின் தேவியாருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிவ அன்பே சேனல் தம்பி பாலசுப்பிரமணிக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். இதன் பலன்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், லைக் பண்ணவும், அனைவருக்கும் அனைத்து பாக்கியங்களும் வளங்களும் நலங்களும் கிடைக்கப் பெற வேண்டும் என நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகபெருமான் பாதம் பணிந்து சமர்ப்பிக்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். தம்பி வணக்கம்ப்பா. ஹலோ.